வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் 5th சாப்டரோட கண்டினியூஸ் இல்லஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 7 இல்லஸ்ட்ரேஷன் வரையும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ 7 வரையும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம 8லேருந்து நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கான்செப்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு புது கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது. என்ன கான்செப்ட்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. வாட் இஸ் மீன் பை நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து தியரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய மீனிங் என்ன, எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட், சரிங்களா? என்ன அப்படின்னா வந்துட்டு எதுக்காக நம்ம வந்துட்டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு பார்ட்னர் நம்ம அட்மிட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணுவோம், சரிங்களா? எதுக்கு பண்ணுறோம்? அந்த பார்ட்னர் அட்மிட் ஆனதுக்கப்புறமா, சரிங்களா? இப்போ 2 பார்ட்னர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 பார்ட்னர் வேணாம், நம்ம நேமே வச்சுக்கலாம், கிஷோர் அண்ட் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்னர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ 3ஆவதாக ஒரு பார்ட்னர் திருப்பதி அப்படிங்கிற ஒரு பார்ட்னரை அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அப்போது கிஷோரும் சஞ்சய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜில் அவங்க ப்ராஃபிட்டை பிரிச்சுட்ருப்பாங்க. இப்போது திருப்பதி உள்ளே வந்த உடனே கிளியராக புரிஞ்சுருக்காங்க. இப்போ திருப்பதி உள்ளே வந்த உடனே அப்போ கிஷோர், சஞ்சய், திருப்பதி இவங்க 3 பேரும் என்ன ரேஷியோவில் பிரிக்கணும் ப்ராஃபிட்டை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு திருப்பதி உள்ளே வந்த உடனே 3 பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க, எப்படி பிரிச்சுக்குவாங்க, இவருக்கு எவ்வளோ, இவருக்கு எவ்வளோ, இவருக்கு எவ்வளோன்னு பார்க்கறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம், ஓகேவா? முடிஞ்சிச்சு. அடுத்து என்னென்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதாவது ஒரு பார்ட்னர் உள்ளே வராரு, உள்ளே வர பார்ட்னருக்கு ஓல்டு பார்ட்னர்ஸ், இப்போ நான் போன எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, கிஷோரும் சஞ்சயும் என்ன பண்ணியிருக்காங்க, பார்ட்னராக இருக்காங்க, திருப்பதியை அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ கிஷோரும் சஞ்சயும் ஆல்ரெடி பார்ட்னர், சரிங்களா? திருப்பதி உள்ளே சேர்க்கும்போது கிஷோரும் சஞ்சய் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஷேரை கொடுத்து திருப்பதியை அட்மிட் பண்ணுவாங்க. அப்போ அது கொடுக்குறாங்களே அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, சாக்ரிஃபைசிங், தியாகம் பண்ணி அவரை அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அது எவ்வளோ ரேஷியோ அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, இது மட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கான ஃபாலோ பாருங்கள், ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். அதாவது ஓல்டு ஷேரையும் நியூ ஷேரையும் மைனஸ் பண்ணுனா சாக்ரிஃபைசிங் கிடச்சிரும். நான் கரெக்டாக சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா திருப்பதி உள்ளே வரான், சரிங்களா? கிஷோர் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அவனுடைய ஓல்டு. அவன்கிட்ட 10 இருக்குது, அவனுக்கு நியூ பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. நியூ எவ்வளோ இருக்குது, 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதேமாதிரி சஞ்சய்க்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு வந்துட்டு ஒரு 5 இருக்குது, நியூ வந்து 3 இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. அப்போ ஓல்டில் வந்துட்டு நியூவை கழிச்சிங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 2. அந்த 2 தான் சாக்ரிஃபைஸ். அந்த 2 கொடுத்து திருப்பதியை அட்மிட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் நமக்கு கான்செப்ட், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ டாட்டா நம்ம சம்ஸ்கே போயிடலாம். இவங்க வந்துட்டு என்ன பண்ண இந்த இதெல்லாம் கொடுத்துருங்க, எப்படி என்னென்ன கால்குலேஷன் பண்ணுறோம், அது நியூ ரேஷியோ கொடுக்கலாட்டி என்ன, நியூ ரேஷியோ கொடுத்தா என்ன, சாக்ரிஃபைசிங் கொடுக்கலாட்டி என்ன, கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா இருக்குது. இது எல்லாத்துலேயுமே சம்ஸ் நமக்கு இருக்குது. ஓகே, நான் டாட்டா உங்களுக்கு சம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கால்குலேஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்டர் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். வெவ்வேறு சிச்சுவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வென் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் கிவன். அதாவது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான், சரிங்களா? அப்போ அதுக்கான ரேஷியோ பாருங்கள், சாக்ரிஃபைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். அப்போது நியூ ஷேரை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓல்டு ஷேர் அவங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓல்டு ஷேரில் நியூ ஷேரை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாக்ரிஃபைசிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, சரி. இப்போ பாருங்கள் illustration 8. அன்பு அண்ட் ராஜு ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் in the ratio of 3:2. அக்ஷய் இஸ் அட்மிட்டட் ஆஸ் அ பார்ட்னர். ஓகே, இப்போ அன்பு ராஜு யார், பார்ட்னர், ஓல்டு பார்ட்னர். அவங்க என்ன ரேஷியோவில், அவங்க என்ன ஷேரில் பிடிச்சிட்டு இருக்காங்க, ரேஷியோ 3:2. இப்போ அக்ஷயை புதுசாக அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அக்ஷயை அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அமாங் அன்பு, ராஜு, அக்ஷய் 3 பேர்த்தோட எவ்வளோ, 5:3:2. அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கும்போது 5:3:2 ரேஷியோவில் ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேர் இருக்கும்போது 3:2 அப்படிங்கிற ப்ராஃபிட்டில் பிரிச்சுக்கிறாங்க.
இப்போ நமக்கு கொஷின் ஃபைண்ட் அவுட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்னது ஓல்டு ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓல்டு ரேஷியோ அப்படிங்கிறது என்ன? 3:2ங்கிறது ஓல்டு ரேஷியோ. அதை ஷேராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 5 ஷேரு, 5ல் 3 அன்புக்கும் 2 ராஜுக்கும். அதை என்ன பண்ணுறாங்க? 3/5:2/5 அப்படின்னு பார்த்திக்கலாம். ஸோ ரேஷியோ அப்படின்னா 3:2 அப்படின்னு சொல்லலாம். அது ஷேர் அப்படின்னா 3/5:2/5 அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரியே நியூ ரேஷியோ என்ன பண்ணுறாங்க? அதே மாதிரி 5:3:2, தட் இஸ் 5/10, 3/10, 2/10. ஓகே, ஸோ டோட்டல் ஷேர் கண்டுபிடிக்க என்ன பண்ணுங்கள்? 5 + 3 + 2 ஓவராலாக இங்கே எவ்வளோ ரேஷியோ டோட்டல் பண்ணிங்கன்னா அதோட ஷேரோட ரேட் கிடச்சிடும். இப்போ என்ன நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஓல்டு ஷேரும் கிடச்சிருச்சு, நியூ ஷேரும் கிடச்சிருச்சு. இப்போ சாக்ரிஃபைஸோட ஃபார்முலா என்ன? ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர், ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். ஸோ ஓல்டு ஷேர் என்ன பண்ணிக்கோங்க? அன்புக்கு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3/5 - 5/10 கிளியராக புரிஞ்சுக்கோங்க. 3/5 அப்படிங்கிறது ஓல்டு ஷேர், 5/10 அப்படிங்கிறது நியூ ஷேர். ஸோ இதை என்ன பண்ணுங்கள்? நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரொம்பவே ஈஸி. ஸோ இங்கே எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு இங்கே இந்த சைடு எனக்கு 10 இருக்குது. ஸோ இங்கே நான் 10ஆக மாற்றுறதுக்காக 2ஆல் நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ மேலேயும் நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 2ஆல் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா மேலே வந்துட்டு 3 2s are 6. ஸோ கீழே எனக்கு காமனாக 10 அப்படிங்கிற ரேஷியோ எனக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ 3 2 2 6. ஸோ 6ல் 5 போச்சு அப்படின்னா 1/10 அப்படிங்கிறது தான் அன்போட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. 1/10 ஷேரை கொடுத்து யார் அட்மிட் பண்ணியிருக்காங்க? அக்ஷயை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ராஜுக்கு இது வந்துட்டு ஓல்டு, இது வந்துட்டு நியூ. ஸோ இப்போ என்ன இருக்குது? எனக்கு கீழே 10 அப்படிங்கிறத என்னால் மாற்ற முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன், மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 2 × 2 4. அப்போ 4ல் 3 போச்சு அப்படின்னா 1/10. 1/10 தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ 1/10 தான் வந்துட்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்போது ரேஷியோ நம்ம போட்டோம் அப்படின்னா 1:1ங்கிறது தான் நமக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இதுதான் வந்துட்டு என்னது? இல்லஸ்ட்ரேஷன் 8ஓடது. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 8ங்கிறது ரொம்பவே ஈஸி. கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நமக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க, ஓல்டு ஷேர் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டே என்ன பண்ணணும்? ஓல்டு மைனஸ் நியூ போட்டிங்கன்னா சாக்ரிஃபைசிங் கிடச்சிடும். சாக்ரிஃபைசிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே ஓல்டு மைனஸ் நியூ அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்த செகண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா when நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் நாட் கிவன். இப்போ ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் நம்ம என்ன பார்த்தோம்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அவங்க கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன ப்ராசஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்போது அதுக்காக ஒரு ஃபார்முலா நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நியூ ஷேர் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ஓல்டு ஷேர் மைனஸ் சாக்ரிஃபைஸ். அப்போ ஓல்டு ஷேர்லேருந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நியூ வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஓகே, இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 9 பார்ப்போம். ஹரி அண்ட் ஷலீம் ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த ரேஷியோ 5:3. இது வந்துட்டு அவங்களே ஓல்டு. ஓகே, தே அட்மிட் ஜோயல் ஃபார் 1/8 ஷேர். அதாவது ஜோயல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஜோயில் எவ்வளோக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க? 1/8 ஷேருக்கு வந்துட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. விச் ஹீ அக்வைஸ் என்டையர்லி ஃப்ரம் ஹரி. ஹரி மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கான்? சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஹரி வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹரி மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜோயிலை அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிப்போம். ரொம்பவே ஈஸி. சரிங்களா? இப்போ ஹரியோட ஷேர் எவ்வளோ? 1/8ன்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டினில் கொடுத்தாங்க. ஸோ 1/8 ஹரியோட ஷேர். சரிங்களா? இப்போது 1/8 அப்படிங்கிறது ஜோயிலோட ஷேர். யாரோட ஷேர்? ஜோயிலோட ஷேர். ஸோ யார் வந்துட்டு ஜோயிலுக்கு ஷேர் கொடுத்துருக்கா? ஹரி மட்டும் தான் கொடுத்துருக்கான். ஹரி எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1/8 கொடுத்துருக்கான். ஹரி மட்டும் தான் கொடுத்துருக்கான், சலீம் கொடுக்கல. ஸோ சலீமுக்கு 0, ஹரிக்கு வந்துட்டு 1/8. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:0 அப்படிங்கிறதான். சரிங்களா? சலீம் வந்துட்டு எந்த ஒரு ஷேருமே கொடுக்கல, பட் ஹரி வந்துட்டு 1/8 கொடுத்துருக்கான். ஸோ 1. ஸோ 1:0 அப்படிங்கிறது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ என்ன ஆயிடுச்சு? நமக்கு ஓல்டு ரேஷியோ கிடச்சிருச்சு, சாக்ரிஃபைஸிங் கிடச்சிருச்சு. அப்போ ஓல்டு மைனஸ் சாக்ரிஃபைஸர் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு நியூ அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இது வந்துட்டு ஓல்டோட ஷேர் பார்த்தீங்கன்னா 5/8:3/8. 5/8:3/8. ஓகே, சரி. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. ஸோ ஹரியோடது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓல்டு ஷேர் என்ன? 5/8 மைனஸ் 1/8. 1/8 அப்படிங்கிறது என்னென்னா ஹரி வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணது. ஸோ இதில் வந்துட்டு 8 நமக்கு காமனாக இருக்குது. ஸோ 5ல் 1 போச்சுன்னா 4. ஸோ 4/8 அப்படிங்கிறது நியூ ஷேர். சரிங்களா? சலீம் வந்துட்டு எந்த ஒரு சாக்ரிஃபைஸுமே பண்ணலை. ஸோ அவருடைய ஓல்டு ஷேர் அப்படியே அவருக்கு என்ன ஆகுதுன்னா நியூ ஷேராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ 3/8.
தென் ஜோயினுடைய நியூ ஷேர் என்ன அப்படின்னா வந்துட்டு 1/8 அப்படிங்கிறது தான். ஸோ 1/8. அப்போ மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா 4/8, 3/8, 1/8. ஸோ அதை வந்து எப்படி சொல்லலாம், தட் இஸ் 4:3:1 அப்படிங்கிறத கூட நம்ம கன்வெர்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் என்ன நமக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னா, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் இஷ்யூ கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சாக்ரிஃபைஸிங் கண்டுபிடிச்சிட்டு தென் வி கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் இஷ்யூ. தட்ஸ் இட். ஓகே. தென் illustration 10. illustration 10ம் பார்த்தீங்கன்னா illustration 9 மாதிரி தான். ஸோ இதில் எப்படி அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சாக்ரிஃபைஸ் கண்டுபிடிக்கணும். சாக்ரிஃபைஸ் கண்டுபிடிச்சிட்டு தென் நியூ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்ம வந்துட்டு செம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, கொஷின் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ரொம்பவே ஈஸி. illustration 10ல் பாருங்கள், ரவி அண்ட் குமார் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த ரேஷியோ 7:3. 7:3 அப்படிங்கிறது ஓல்டு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சுக்கோங்க, 3/8 ஷேர் விச் ஹீ அக்வயர்ஸ் 2/8 ஷேர். அதாவது மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா அவருடைய கிறிஸ்டியோட ஷேர் எவ்வளோ, 3/8 ஷேர். அதில் 2/7 வந்துட்டு ரவி. ஓகே. 1/7 வந்துட்டு குமார். அப்போது 2/7 வந்துட்டு ரவி கொடுத்துருக்கான், 1/7 வந்துட்டு குமார் கொடுத்துருக்கான். அப்போது அவங்களோட சாக்ரிஃபைஸ் என்ன, இவங்க தான் இதை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களோட சாக்ரிஃபைஸ் என்ன, 2/7, 1/7 தான் சாக்ரிஃபைஸ். அப்போது 2:1ங்கிறது சாக்ரிஃபைஸிங்காக நமக்கு கிடைக்கும். அப்போ ஓல்டு என்ன, 7:3. அப்போ ஓல்டுலேருந்து சாக்ரிஃபைஸை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், நியூ உங்களுக்கு கிடச்சிடும். அவ்வளோதான். சம் வந்துட்டு ரொம்பவே சுலபமான சம். ஸோ நீங்கள் பாருங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு லைவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. சரி. தென் இதில் வந்துட்டு ஃபைனல் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படி அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் பாருங்கள், இவங்க 2 பேருக்கு என்ன 29/70, 11/70 அப்படின்னு இருக்குது. பட் ஆனால் வந்து கிறிஸ்டிக்கு வந்துட்டு 3/7 அப்படி தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு நம்ம 70 கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா 10 மல்டிபிள் பண்ணுறோம். மேலே 10 மல்டிபிள் பண்ணுறோம், கீழே 10 மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் 30/70. ஸோ தட் இஸ் 29:11:30 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக இருக்குது. சரிங்களா? சரி. illustration 11ம் ஆஸ் இட் இஸ் அதே மாதிரியே தான். நம்ம என்ன பண்ணோம், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் இஷ்யூ கண்டுபிடிச்சிட்டு சாக்ரிஃபைசிங் இஷ்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்னர் இருக்காங்க. அவங்களுடைய ஷேர் பார்த்தீங்கன்னா 5:3. தென் வந்துட்டு ஜானை வந்துட்டு அட்மிட் பண்ணுறாங்க. ஜானுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹகமித் அவர் வந்து எவ்வளோ தரானா 1/5 கொடுக்குறாரு. தென் கோவிந்த் வந்துட்டு 1/5 கொடுக்குறாரு. அப்போ இவர் 1/5 கொடுக்குறாரு, இவர் 1/5 கொடுக்குறாரு. அப்போ சாக்ரிஃபைசிங் எவ்வளோ, 1:1. ஸோ இவர் இவ்வளோ கொடுக்குறாரு, இவர் இவ்வளோ கொடுக்குறா அப்படின்னு சொன்னாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1:1. அவர் எவ்வளோ தந்தாரோ அதை வந்துட்டு மேலே இருக்கிறது மட்டும் என்ன பண்ணுங்கள், ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ இது என்னது நமக்கு, ஓல்டு ஷேர். அப்போ 1:1ங்கிறது நமக்கு என்னது, நியூ சாக்ரிஃபைசிங். ஸோ 1:1ங்கிறது சாக்ரிஃபைசிங். அதாவது 1/5 சாக்ரிஃபைசிங், 5:3, 5/8, 3/8 அப்படிங்கிறது நமக்கு ஓல்டு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், மைனஸ் பண்ணியிருக்காங்களா, 5/8 மைனஸ் 1/5. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 8/5 40. ஸோ 40 போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இங்கே வந்துட்டு 5ஆல் மல்டிபிள் பண்ணணும், இங்கே 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதாவது கிளியராக புரிஞ்சுக்கோங்க, கீழே 2 மல்டிபிள் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த கிராஸ் மல்டிபிள் மாதிரி இது 2 நம்ம மல்டிபிள் போட்டோம் அப்படின்னா இதை வந்து இது கூட மல்டிபிள் பண்ணிக்கணும், இதை வந்து இது கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணி என்ன பண்ணுறாங்க, லெஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்துட்டு 17/40, இவருக்கு 7/40 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ ஜானுக்கு பார்த்தீங்கன்னா 1/5 ப்ளஸ் 1/5னா 2/5 அப்படிங்கிறது கிடைக்கிது. கரெக்டாக 2/5 அப்படிங்கிறது. ஸோ இந்த 40க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். மேலே 8ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், கீழே 8ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மொத்தமாக 16/40 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கிது. ஸோ தட் இஸ் 17:7:16 அப்படிங்கிறது நமக்கு பதிலாக இருக்குது. சரிங்களா? புரிஞ்சா? இந்த 3 சம்மும் அதே கான்செப்ட். எது 8 பாருங்கள், 8, 9, 10, 11 இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். அதாவது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் இஷ்யூ கண்டுபிடிச்சிட்டு சாக்ரிஃபைஸிங் கண்டுபிடிக்கணும். நியூ ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சாக்ரிஃபைஸிங்கை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், தென் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் இஷ்யூவை கால்குலேட் பண்ணணும். ஓகே. அதில் சப்டிவிஷன் பி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு வென் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு கிவன், அதாவது ஷேர் அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோர்ஷனில் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வென் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் இஸ் கிவன் ஆஸ் அ ப்ரொபோர்ஷன் ஆன் ஓல்டு பார்ட்னர் ஷேர். ஓல்டு பார்ட்னர் ஷேரோடைய ப்ரொபோர்ஷன் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ஒரு சில மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஓல்டு பார்ட்னருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், ஓல்டு ஷேர் இன்டூ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. தென் நியூ ஷேர் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், ஓல்டு ஷேர் மைனஸ் சாக்ரிஃபைஸ். இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் ப்ரொபோர்ஷனில் கொடுத்துருந்தா மட்டும், அதாவது சரண்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டு சரண்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ illustration 12 பாருங்கள்.
சுரேஷ் அண்ட் தினேஷ் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ 3:2. சரிங்களா? தே அட்மிட் ரமேஷ் ஆஸ் அ நியூ பார்ட்னர். சுரேஷ் சரண்டர் 1/5 share of his share in favor of ரமேஷ். தினேஷ் சரண்டர் 2/5 of his share in favor of ரமேஷ். இப்போ பாருங்கள், இந்த ஒரு வேர்டு என்ன உங்களுக்கு இதில் புதுசாக இருக்குன்னா, சரண்டர் 1/5 ஷேர் சரண்டர் பண்ணியிருக்காங்க, தினேஷ் இவ்வளோ சரண்டர் பண்ணியிருக்காங்க. அந்த சரண்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அது ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். சரிங்களா? சரண்டர் அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா அது ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொப்போர்ஷனில் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஓல்டு என்ன நமக்கு தெரியும், 3:2 என்னன்னு சொல்கிறான், 3/5 2/5 அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3/5 × 1/5 2/5 × 2/5. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னலாம் பார்த்தீங்கன்னா, இவர் இவ்வளோ கொடுத்தாரு இவ்வளோ கொடுத்தாருன்னு சொன்னோன்னே அதை என்ன பண்ணணும், நம்ம சாக்ரிஃபைஸாக கன்வெர்ட் பண்ணணும். பட் ஆனால் இங்கே வந்துட்டு சரண்டர் அப்படிங்கிற வேர்ட் இருக்குனால நம்ம அதை என்ன பண்ணணும், ப்ரொப்போர்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு சாக்ரிஃபைஸும் கிடைக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணால் 3/25 4/25 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ தட் இஸ் 3:4 அப்படிங்கிறது நமக்கு என்னது, சாக்ரிஃபைஸிங் ரேஷியோவாக இருக்குது. ஸோ இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், நியூ ஷேர் கண்டுபிடிக்கணும். நியூ ஷேரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. ஸோ ஓல்டு ஷேர் என்ன, 3:2 அப்படிங்கிறது, சாக்ரிஃபைஸுங்கிறது 3:4 அப்படிங்கிறது, அதாவது 3/25 4/25. ஸோ இதை என்ன பண்ணுங்கள், மைனஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சுரேஷ் தினேஷோடைய பதில் நமக்கு கிடைக்கும். ரமேஷோடது பார்த்தீங்கன்னா 3/25 + 4/25 போட்டிங்கன்னா 7/25 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ தட் இஸ் 12:6:7 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு 12th சம். ஸோ இதில் வந்துட்டு சரண்டர் அப்படிங்கிற வேர்டுக்கெலாம் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மல்டிபிள் பண்ணி சாக்ரிஃபைஸையும் கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம், நியூ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி கணக்கை முடிக்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா?